டிவிக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கிற நிலைமையில தான் கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு வியாபாரம் காலையிலேருந்து வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்களேப்பா. எந்த கட்சியாவது தொடங்கின உடனே அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காங்களா? எடுத்தவொடனே அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்களா? உன் பங்கு வேணான்ட்டுலப்பா எல்லாம் போறாங்க. ஆனா இப்ப திமுக அப்படி நினைக்கலாம், அங்க போனா ஜெயிக்க முடியாது, ஸோ திமுக விசிகாக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனா நான் போனா நீயும் ஜெயிக்க முடியாதுல்ல. கரெக்டா? முடியுமா? வட தமிழகத்தில் காலி உண்மையிலே ஒரு மிகைப்படுத்தி சொல்ல தருமா? அது விழுந்த ஓட்டில் பெரும் பங்கு திமுக வெற்றியில் 3.4% தானேம்மா போயிருந்துச்சுன்னா இவர் ஜெயிக்க முடியுமா? அப்போ அந்த 25 கொத்து எங்களுக்கு கொடுங்கன்றது தான் திருமாவோட டிமாண்டு. நீ சொல்கிறது கரெக்ட், எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. அவங்க சொல்கிறது எங்கள் ஓட்டுலாம் வாங்கி தானே பாஸ் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதிமுக 2016 தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்கு. நீ ஒரு எலெக்ஷனில் தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்கியா? சரி, இந்த எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு கட்டுன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? கேட்பாங்க. அதை மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நெருக்கடியில் திமுக இருக்கிறது. இந்த எலெக்ஷன் இஸ் அன்